ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சோம்பேறி சிக்கன் பிரியாணிங்க. சோம்பேறி சிக்கன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோம்பேறி சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். தயிர் தேவையான அளவு, மிளகாத்தூள், பட்டை கிராம்பு பொடி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி விழுது, ஒரு தக்காளி ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம். அவ்வளோதாங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு உண்டான ஐட்டம். ஃபஸ்ட்டு இதை எதையுமே தாளிக்க போகிறது இல்லைங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ராவாக சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோக்கு உண்டான பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான பாத்திரம் எடுத்துருங்க. அதாவது பிரியாணி சட்டி. நான் ஏற்கனவே சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துருங்க பிரியாணி சட்டியில். அதை அப்படியே நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், சேர்த்துன பிறகு இப்போ நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உப்புன்றதுனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி சேர்த்துறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே தயிர் ஒரு 100 ml எடுத்திருக்கேங்க. நான் 1 கிலோக்கு உண்டான அளவு தாங்க சொல்லிகிட்ருக்கேன். 100 ml தயிர். தக்காளி இது பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி தெரியணுன்றக்காக ஒரு தக்காளி ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மிளகான்றதுனால 8, பெருசாக இருந்தால் ஒரு 5 போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி சிக்கனோட நல்லா பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் கலந்து வரட்டுங்க. இப்போ பெரட்டி விட்டுட்டு ஒரு கொத்து மல்லித்தலை பொடியாக நறுக்குனது, ஒரு கொத்து புதினா சேர்த்துட்டு இது கூடவே கடலெண்ணெய் ஒரு 200 ml எடுத்துருக்காங்க. இது தக்காளி அரைச்ச கப்புன்றதுனால நான் அதிலே கடலெண்ணெய் சேர்த்திருந்தேன். அதனால் உங்களுக்கு அந்த கலராக இருக்குது. கடலெண்ணெய் ஒரு 200 ml. அதாவது கடலெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ கடலெண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கனோட. அப்போ தான் கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கே அப்படியே பிரியாணி சூப்பராக அந்த சிக்கனோட மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா இருக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த கறியோடு நல்லா ஊறி வரணுங்க. அதுதான் சோம்பேறி சிக்கன் பிரியாணிங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது மசாலா அப்படின்னு தெரியும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வேறு எதையுமே பண்ண வேண்டாம். அதை அப்படியே சட்டியோடு தூக்கி வச்சுருங்க. தூக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கிண்ணி எதையுமே சேர்த்த வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. உங்களுக்கு தண்ணி எப்படி எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்துடும், குயிக்காக வெந்துடும். நம்மளுக்கு உப்பு காரம்லாம் நல்லா கறியில் பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் நம்ம தாளித்த மசாலா மாதிரியே பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு எந்த அளவுக்கு மசாலா அப்படியே ஃபுல்லாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அடியும் பிடிக்காதுங்க. கிளறி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். அடியே சுத்தமாக பிடிக்காது. நம்ம சேர்த்தலை, தண்ணி எதையுமே சேர்த்தலை. அந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் கறியுடைய தண்ணி இது மாதிரி எல்லாமே வெளியே வரதுனால இப்படி இருக்கும். கறி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பஞ்சாட்டம் கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துருங்க. சிக்கனை பொறுத்த வரைக்கும் குயிக்காக வெந்துடும். அதனால இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் இதில் அரிசி 2 படி எடுத்துருந்தேன். அதுக்கு 4 படி தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசிங்க அளந்துருக்கிறது. அளந்து பார்த்திங்கன்னா 2 படி வந்துச்சு. அதுக்கு 4 படி தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணியெல்லாம் குறைச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதில் தண்ணி மசாலா தான் இருக்குது, தண்ணி அவ்வளோவா இல்லை. அதனால் கரெக்டாக சரியாக 4 படி தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. ஏன்னா சிக்கனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஊறும் போதே நம்மளுக்கு சிக்கன் நல்லா பக்குவமாயிடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் அரிசியை கழுவி எடுத்துக்கலாங்க. அரிசியை தண்ணி அளந்து ஊற்றிட்டு தாங்க கழுவணும். இது புல்லட் ரைஸுங்க, பச்சரிசி தான். புல்லட் ரைஸ், பிரியாணி ரைஸ் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணியை ஊற்றின பிறகு தான் நான் அரிசி கழுவி எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். தண்ணி நம்ம அளவு கரெக்டாக நம்ம ஊற்றிருக்கோம், கம்மி பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ அரிசி போடும்போது அரிசி பாதி தான் ஊறி இருக்கும். அப்போ இந்த பிரியாணி வேகும் போது அந்த தண்ணி ஈக்குவல் பண்ணிக்கும். பாதி ஊறின அரிசின்றதுனால. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்திக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்த முடியாது. உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட் போல் நல்லா அந்த பச்சை வாசம் கொதி வரட்டும், போகட்டும்.
பச்சை வாசம் போயிடுச்சு. 10 செகண்ட் போல் நல்லா கொதிச்சா போதுங்க. இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துருங்க. நல்லா கழுவி வச்சுருக்க அரிசி ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த தண்ணி கொதி வர நேரம் தான் அரிசியை கழுவி வச்சா போதும். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்திட்டேன். இது பார்த்திங்கன்னா, அதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இது சோம்பேறி சிக்கன் பிரியாணின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் கூட என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது கடைசியாக ஃபைனல் டச்சுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கோம். அதனால் 1 போதும். இதுக்கு வந்து புளிப்பு, தக்காளி இதெல்லாம் போதுமான அளவாக இருக்குது. அதனால் நான் மீதி வந்து பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் மறுபடியும் இப்போ பிழிஞ்சேன். அவ்வளோதாங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு, அதாவது வெந்து வரணும், அதுக்காக விட்டுருங்க. இப்போ கடைசியாக எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் இதாகிடும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணி நம்ம ஏற்கனவே இருந்த தண்ணியை விட இப்போ தண்ணி ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ கிளறி விட்டு பாருங்கள், அடி பிடிக்கல. உங்களுக்கு பிரியாணினா கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் நான் கலர் எதுவுமே சேர்த்தலைங்க. தக்காளியோடைய கலர், அந்த மிளகாத்தூளுடைய கலர் எல்லாமே கலர் போதுமான அளவாக இருக்குது. அதனால் நான் கலர் எதுவுமே சேர்த்தலை. பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு வத்துற வரைக்கும் மூடி போடலை. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா நம்மளுக்கு வற்றி வந்திருக்குது. ரொம்ப நேரம் கிளற வேண்டாங்க, கறி உடஞ்சிடும். லைட்டாக கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருந்தால் போதும். ஏற்கனவே உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணனால மறுபடியும் உப்பு காரம்லாம் போட முடியாதுங்க. போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா பச்சை வாசம் அடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சமாக தான், அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே நெய்யெல்லாம் சேர்த்தல, வெறும் கடலெண்ணெய் மட்டும்தான் சேர்த்திருந்தேன். நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். பாருங்கள், இப்போ நெய் சேர்த்துட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு இதை தம் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை தம்மு விடணும். அதனால் வந்து இதை நான் வந்து பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் தேவையில்லாத தோசைக்கல் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இது பிரியாணிக்கோசரமே இந்த கல் வச்சுருக்கோம், இரும்பு கல். அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் அந்த கல் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து கல் சூடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலே வந்து வெளியே அந்த ஏர் போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி வெயிட்டான கல் வச்சுக்கோங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பு தம்லேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக வத்திருச்சு. சாப்பாடு வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி இப்போ காட்டுறேன். அப்படியே மெதுவாக கிளறி பாருங்கள். நம்மளுக்கு அடி பிடிக்காது, பயப்படவே வேண்டாம். ஏன்னா கீழே அடியில் வந்து நம்ம தோசைக்கல் வச்சுக்கனால அடி பிடிக்காது. அடுப்பையும் வந்து சிம்மில் தான் வைக்கணும், இல்லைனா சோறு குழஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த ஒரு பருக்கு எடுத்து நான் அமுத்தி காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி அமுத்துனா அமுங்கி வரணும். கரெக்டாக பிரியாணி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குதுங்க. தண்ணி வந்து நான் சரியாக தான் ஊற்றினேன், கம்மியெல்லாம் பண்ணல. அதுக்காக தான் நான் அரிசி வந்து தண்ணி அளந்து ஊற்றின பிறகு தான் நான் அரிசியை கழுவி வைப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய சோம்பேறி சிக்கன் பிரியாணி ரெடி. சுட சுட இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த லெக் பீஸ் எடுக்கலாமே, அந்த லெக் பீஸை எடுத்து அப்படியே தட்டில் போட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி டேஸ்ட்டுக்கே இருக்குங்க. இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, இது நீங்கள் தாளிக்கலை, அந்த பச்சை வாசம் அடிக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய சோம்பேறி சிக்கன் பிரியாணி ரெடி. பிரியாணின்னா தயிர் பச்சடி இல்லாமையா? பாருங்கள், சூப்பரான தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், மாதுளம்பழம், கேரட்டு, பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் சேர்த்து நல்ல தயிர் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. சோம்பேறி சிக்கன் பிரியாணிக்கு தயிர் பச்சடியோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், தட்டில் பிரியாணி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். அதான் கொஞ்சோண்டு பீஸை பிச்சு சோத்தோட ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.